ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் ஃப்ளேவர்ஸ். 7 மாசம் 8 மாசம் குழந்தைக்கு நம்ம வந்து சாதம்லாம் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி டாக்டர்ஸ் அட்வைஸ் பண்றாங்க. நான் வந்து பார்த்துட்டு இருக்க பீடியாட்ரிஷியன் வந்து எனக்கு என்ன சொன்னாங்கன்னா, நம்ம சாப்பிட்ற எல்லாமே கொடுக்கலாம். ஸோ முட்டையில மஞ்சக்கரு, அதே மாதிரி சாதம், நம்ம வச்சிருக்க பொரியல் இல்ல குழம்பு, கீரை குழம்பு, அந்த மாதிரி எல்லாமே விட்டு கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. பட் நம்ம வந்து இப்ப சமைக்கிறோம்னு வைங்களேன், நம்ம நார்மலா வைக்கிற குழம்பு கூட்டுல எல்லாம் வந்து காரம் வந்து நம்ம கொஞ்சம் கூட போட்டிருப்போம். ஸோ இப்போ குழந்தைங்களுக்கு அதை சாப்பிடும்போது கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் ஆகும். எடுத்த உடனே நம்ம ஒரு அளவு கடந்த காரம் வந்து குழந்தைங்களுக்கு கொடுத்தோம்னா சாப்பிட பிடிக்காது, சாப்பாடு மேல ஒரு வெறுப்பு வந்துடும். ஸோ நான் வந்து என்ன பண்றேன்னா, நாங்க வந்து எப்பவுமே குட்டி பையனுக்கு சாப்பாடு வந்து தனியா ரெடி பண்ணி தான் கொடுப்போம். ஸோ என்ன கொடுக்குறோங்கிறத நான் வந்து உங்களுக்கு இப்போ காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ அப்லோட் பண்றேன். கீரை ஆல்ரெடி நான் வந்து போட்டிருந்தேன் இல்லையா வீடியோ, அந்த வீடியோல நாங்க வீட்டுல பறிச்ச கீரை, ஃப்ரெஷ்ஷா எந்த கெமிக்கலுமே இல்லாம இருக்கிற கீரைங்கிற காரணத்தினாலதான் கீரை கொடுக்கறதுக்காக கீரை சாப்பாடு ரெடி பண்றோம். இப்ப பாருங்க, இந்த தண்ணியில பாருங்க, இந்த கீரையை நான் ஃப்ரெஷ்ஷா வீட்டுல பறிச்சது இல்லையா, தரையிலேயே கிடந்துச்சு. ஸோ தரையில உள்ள அழுக்கு எல்லாமே இருக்கும். ஸோ ஒரு குழந்தைக்கு கொடுக்கறதுனால ஒரு 4-5 தடவை, எவ்வளவு தடவை கழுவ முடியுமோ நல்லா கழுவி நீட்டா எடுத்துக்கோங்க. நான் இன்னும் 2-3 தண்ணி இதை அலச போறேன். அலசிட்டு தான் இதை வந்து சாப் பண்ணி சேர்த்துக்க போறேன். இதுல உள்ள இலை, அதே மாதிரி இந்த சின்ன பிஞ்சு தண்டு, முத்தின தண்டு வேண்டாம், பிஞ்சு தண்டு இருந்தா நீங்க வந்து அதை யூஸ் பண்ணலாம். இந்த பாருங்க, இந்த சிவப்பா இருக்கு இல்லையா, இதெல்லாம் வந்து கொஞ்சம் முத்தலான தண்டு, இந்த கிரீனிஷா இருக்கிற தண்டு வரைக்கும் நீங்க எடுத்து குழந்தைக்கு யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி இது அரைக்கீரை. ஸோ அரைக்கீரையில இருக்கிற பூவெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. இந்த இலையை மட்டும் கிள்ளி எடுத்துட்டு இந்த பூவெல்லாம் எடுத்துடணும். இந்த பூ தெரியுது இல்லையா உங்களுக்கு? ஸோ இந்த பூவெல்லாம் நீங்க வந்து கிள்ளி எடுத்துடணும். எடுத்துட்டு இந்த தண்டு, இளந்தண்டுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த இளந்தண்டை மட்டும் நம்ம யூஸ் பண்ணிக்கணும். இந்த மாதிரி முத்தலான தண்டெல்லாம் எடுக்கக்கூடாது. குழந்தைக்கு கொடுக்கறதுனால கொஞ்சம் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. டாக்டர் சொன்னபடி நம்ம நார்மலா வைக்கிற கீரை குழம்பை ஊத்தி இங்க வந்து கொடுக்கலாம் அப்படின்னு தான் சொன்னாங்க. பட் எங்களுக்கு அது அட்வைசபிளா படல. ஸோ அதனால நாங்க சாப்பாடு ரெடி பண்ணி தான் கொடுக்குறோம். ஸோ அது எப்படி ரெடி பண்றோம், என்னென்ன ஆட் பண்றேன்னு நான் காட்டுறேன் பாருங்க. ஸோ இப்போ நான் ஆல்ரெடி போட்டுட்டேன். இதுல பாத்தீங்கன்னா சிறுபருப்பு, பாசிப்பருப்பு இவ்வளவுக்கு, நம்ம விரல் கை இருக்கு இல்லையா, நம்ம விரல்ல உள்ள இந்த 4 விரல்ல உள்ள இந்த 2வது கோடு அளவுக்கு பாசிப்பருப்பு வந்து நான் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா ஒரு 4 முழுமிளகு காரத்துக்கு சேர்த்திருக்கேன். இந்த முழுமிளகு நம்ம அவிக்கும் போது மசியாது. ஸோ அதனால நம்ம அதில் உள்ள காரம் மட்டும் இந்த சாதத்துல வந்து நமக்கு இறங்கும். அந்த முழுமிளகு நீங்க அதுக்கப்புறம் சாதத்தை மசிக்கும் போது நீங்க வந்து அதை வெளியில எடுத்துடலாம். அதே மாதிரி ஜீரகம் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்திருக்கேன். ஒரு 2 பல்லு பூண்டு. அதுக்கப்புறம் நான் வழக்கமா வந்து இதுல வந்து கேரட்டு, உருளைக்கிழங்கு, பீட்ரூட் இந்த மாதிரி ஆட் பண்ணி கொடுப்பேன். இன்னைக்கு நான் வந்து கீரை எடுத்திருக்கேன் இல்லையா, அதை வந்து நான் சாப் பண்ணி போட்டுக்க போறேன். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா அரிசி மாவு, நார்மல் நம்ம சாப்பாட்டு அரிசி இருக்கு இல்லையா, அந்த சாப்பாட்டு அரிசியை நான் என்ன பண்ணிருக்கேன், லைட்டா ஒரு ட்ரையான கடாயில போட்டு ரோஸ்ட் பண்ணிட்டு, ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டு இதை வந்து நல்லா மிக்சியில போட்டு நல்லா மையா அரைச்சு வச்சிருக்கேன். சாதம் வந்து நீங்க அரிசியா கூட நம்ம வந்து போடலாம், அது மசிச்சிடலாம். சாதம் வெந்ததுக்கு அப்புறம் நம்ம மசிக்கலாம். பட் இப்படி கொடுத்தா குழந்தைக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும், சாப்பிட்றதுக்கு ஈஸியா இருக்குங்கிறதுனால நாங்க இந்த மாதிரி அரிசியை வந்து வறுத்து பொடி பண்ணி சாதத்துல வந்து இது எல்லாமே, இந்த பருப்பு, இந்த கீரை எல்லாமே வெந்த உடனே அதுல ஆட் பண்ணி ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு, இதுல வந்து ஒரு 2 ஸ்பூன் மட்டும் தான் ஆட் பண்ணுவோம். ஆட் பண்ணிட்டு அதோட மிக்ஸ் பண்ணி ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு அதை வந்து இறக்கி குழந்தைக்கு கொடுத்துருவோம். இதுல இன்னும் சேர்க்க வேண்டிய முக்கியமான பொருள் பாத்தீங்கன்னா காயம் சேர்த்துக்கணும். காயம் சேர்த்துட்டு இப்ப இந்த சாதத்தை வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம். இதுல வந்து கொஞ்சமா ரொம்ப சின்ன சைஸ்ல ஒரு புளி வந்து இதுல ஆட் பண்ணிக்க போறேன். இது கீரை குழம்புங்கிறதுனால நான் இன்னைக்கு புளி ஆட் பண்ணிருக்கேன். மத்தபடி கேரட், பொட்டேட்டோ, பீட்ரூட் போடும்போது நான் வந்து இந்த புளி ஆட் பண்ண மாட்டேன். கீரைக்குங்கிறதுனால நான் வந்து இந்த புளி ஆட் பண்ணிருக்கேன். சோ இப்ப இந்த கீரை நம்ம கிள்ளி எடுத்துட்டு இதுல சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்ப அந்த இலையெல்லாம் கிள்ளி எடுத்துட்டு நான் வந்து இந்த கீரையை பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கேன். தண்டையுமே பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கேன். இதை வந்து நம்ம குக்கர்ல சேர்த்துக்க போறோம். இந்த கீரையை வந்து நம்ம இதுல சேர்த்துக்க போறோம், இந்த பருப்புல. அதே மாதிரி வெட்டி வச்சிருக்க தண்டையும் இது கூட சேர்த்துக்க போறோம். இந்த கீரையில வந்து ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி விட்டுக்க போறோம். தண்ணி அதிகமா விட்டுட்டீங்கன்னா
கீரை அந்த சாப்பாட்டுல வந்து சாதத்துல வந்து தண்ணி அதிகமாயிரும். தண்ணி அதிகமானாலும் பரவாயில்ல, நீங்க அந்த தண்ணியை வந்து ஈர்த்துறாதீங்க. அதுல அந்த தண்ணியில தான் வந்து எல்லா சத்துமே அடங்கி இருக்கும். ஸோ அதனால அந்த குக்கரை வந்து ஒரு 2 நிமிஷம் எக்ஸ்ட்ராவா அடுப்புல வச்சு கிண்டுனீங்கன்னா அது வந்து தண்ணி வந்து ட்ரை ஆயிரும். ஸோ சாதம் உங்களுக்கு ட்ரையா ரெடி ஆயிடும். இதுல வந்து நீங்க பாத்தீங்கன்னா கொஞ்சமா ஒரு சிட்டிகை உப்பு வந்து சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு நான் அதை காட்டல, உப்பு சேர்த்துட்டு நீங்க வந்து விசில் விடுங்க. இப்ப இதை வந்து நம்ம மூடி வச்சு ஒரு 2 விசில் விட்டுறலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்ப பாருங்க நம்ம குக்கரை ஓபன் பண்ணியாச்சு. ஸோ நம்ம விட்டுருந்த தண்ணி எல்லாமே நல்லா வத்திருச்சு. வத்திட்டு நம்ம சேர்த்த பாசிப்பருப்பு கீரை எல்லாமே நல்லா வெந்துருச்சு. இப்ப இதை மசிச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நல்லாவே மசிச்சாச்சு. இப்போ காட்டுற பாருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நல்லா மசிச்சிட்டோம். நம்ம ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நம்ம வந்து எப்பவுமே குழந்தைங்களுக்கு சாப்பாடு வந்து மசிச்சு தான் கொடுக்கணும். நீங்க வந்து இது பண்ணக்கூடாது, அரைக்க கூடாது. மிக்சியில போட்டு அரைச்சிட்டீங்கன்னு வைங்களேன், குழந்தைங்க வந்து மென்னு சாப்பிட்றதே மறந்துடுவாங்க. மென்னு சாப்பிடாம ஈஸியா முழுங்க பழகிட்டாங்கன்னா நம்ம நார்மல் சாப்பாட்டுக்கு சாதம்லாம் பிணைஞ்சு கொடுக்கும்போது அவங்க வந்து சாப்பிட பழக மாட்டாங்க. அதனால எப்பவுமே மசிச்சுதான் குழந்தைங்களுக்கு சாப்பாடு வந்து கொடுக்கணும். இன்னும் நல்லா நீங்க ஒரு டைம் எடுத்து ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் நல்லா மசிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து குழந்தைங்களுக்கு சாப்பிட ஈஸியா இருக்கும். அடுத்தது இப்போ வந்து இதுல கொஞ்சமா நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்க போறோம். ஒரு 1/4 கிளாஸ் தண்ணி, ஒரு 1/4 கிளாஸ் தண்ணி விட்டுட்டு, இந்த ஸ்பூனை பாத்தீங்கன்னா தெரியும், ரொம்ப சின்ன ஸ்பூன். ஸோ இந்த சின்ன ஸ்பூனுக்கு நாம வறுத்து எடுத்து அரைச்சு வச்சிருந்தோம் இல்லையா அந்த அரிசி 2 ஸ்பூன் அரிசி சேர்த்துக்க போறோம். ஏழு மாச குழந்தைங்கிறதுனால நாங்க அரிசியை வந்து வறுத்து இந்த மாதிரி பொடி பண்ணி வச்சிருக்கோம். நீங்க அரிசி நார்மல் ரைஸே வந்து போட்டு இந்த மாதிரி மசிச்சு கொடுத்தாலும் ஓகே தான், தப்பு கிடையாது. இது இப்போ ஒரு 2 நிமிஷம் அந்த அரைச்சு வச்சிருக்கிற அந்த அரிசி வேகிறதுக்கு ஒரு 2 நிமிஷம் அடுப்புல வச்சு இத வத்த விட்டுறலாம். இப்போ நீங்க வந்து லாஸ்டா நம்ம மசிச்சிட்டோம் இல்லையா, மசிச்சதுனால இந்த முழு மிளகு நம்ம சேர்த்திருந்தோம் இல்லையா, ஒரு 4 முழு மிளகு, அதை வந்து எடுத்துருங்க. நீங்க கையில ஊட்டுவீங்கன்னா உங்களுக்கு வந்து திப்பி இருந்தாலும் நல்லா நம்ம மசிச்சு குழந்தைக்கு வந்து கொடுப்போம். நீங்க ஸ்பூன்ல ஊட்டுற அம்மாமாருங்கன்னா ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. குழந்தைக்கு திப்பி மாதிரி ஏதாவது வாயில போய் அடைச்சிச்சுன்னா அப்புறம் கொமட்டுவாங்க, வாந்தி எடுப்பாங்க. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கவனமா பார்த்து குழந்தைக்கு ஊட்டுங்க. கையில ஊட்டுற மாதிரி இருந்தா கையை நல்லா கிளீன் பண்ணிட்டு நீங்க ஃபீட் பண்ணுங்க. ஸோ இந்த சேர்த்த 4 முழு மிளகையும் நம்ம வந்து எடுத்துட்டோம். இப்போ இது வந்து சேர்த்திருந்த அந்த வறுத்த அரைச்ச அரிசியை வந்து நம்ம போட்டு கிண்டிக்கலாம். இது ஒரு 2 நிமிஷம் அடுப்புல இருந்து அது கெட்டி ஆயிடும். அந்த சாதம் வந்து கொஞ்சம் கெட்டி ஆயிடும். அந்த ஸ்டேஜ்ல பதத்துல வந்து நம்ம இறக்கிக்க வேண்டியதான். நம்ம விட்டுருந்த 1/4 கப் தண்ணி வச்சு அந்த அரிசி வந்து லைட்டா வெந்துடும். ஸோ ஆல்ரெடி வறுத்த அரைச்சதுதான் இல்லையா, அதனால ஒரு 2 நிமிஷம் இந்த மாதிரி அடுப்புல போட்டு அதை கிண்டி எடுத்தா போதும். பாருங்க, நம்ம விட்டுருந்த தண்ணி வந்து வத்திருச்சு. அந்த சாதம் வந்து அழகா ரெடி ஆயிடுச்சு, லைட்டா வெந்து. இப்ப நம்ம இதை ஒரு குழந்தைக்கு ஃபீட் பண்ணக்கூடிய பவுல்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்க வேண்டியதான். இப்ப நம்ம அதை ஒரு குழந்தைக்கு ஃபீட் பண்ற பவுல்ல வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நல்லா ஆறுன பிறகு குழந்தைக்கு ஃபீட் பண்ண ஆரம்பிங்க. இப்ப இந்த சூட்லயே இதுல வந்து நம்ம கொஞ்சமா ஒரு 1/4 ஸ்பூன் இல்ல 1/2 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். நம்ம வீட்லயே எடுத்த நெய்யா இருந்தா ரொம்ப நல்லது குழந்தைக்கு. எப்போ நீங்க யூஸ் பண்றதா இருந்தாலும் நீங்க வந்து ஒரே நெய் தான் யூஸ் பண்ணணும். ஒன்னு வீட்டுல எடுத்த நெய், அப்படி இல்லைன்னா கடையில வாங்குற நெய். நாங்க வந்து எங்களுக்கு பேக்கெட் பால் வாங்குறதுனால அதுல நிறைய ஆடை வரல. ஸோ அதனால நாங்க வந்து ஆவின் நெய் தான் யூஸ் பண்றேன் குழந்தைக்கு. ஸோ இதை தான் கண்டினியூ பண்ண போறேன் நான். வீட்டுல எடுத்த நெய்யா இருந்துச்சுன்னா கண்டிப்பா அதையும் நீங்க கண்டினியூ பண்ணலாம். வீட்டுல எடுத்த நெய் கண்டிப்பா ப்ரிஃபர் பண்ணுவேன் நான், அது ரொம்ப நல்லது குழந்தைக்கு. இப்ப பாத்தீங்கன்னா குட்டி பையனுக்கு சாப்பாடு சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க, கீரை சாதம். ஸோ நீங்கள் வந்து குழந்தைக்குன்னு எப்போவுமே தனியாக அவங்களுக்குன்னு ஒரு கிண்ணம், அவங்களுக்கு தனியாக ஸ்பூன், கப், டம்ளர் எல்லாமே தனியாக வச்சுக்கோங்க. ஸோ நம்ம யூஸ் பண்ணுற பாத்திரத்தில் வந்து குழந்தைக்கு கொடுக்காம மேக்ஸிமம் பார்த்துக்கோங்க. கழுவுற ஸ்க்ரப்ல இருந்து எல்லாமே தனியாக மேக்ஸிமம் குழந்தைக்கு வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லது. டவல்ல இருந்து எல்லாமே பேபிஸ்க்கு எப்போவுமே வந்து நம்ம தனியாகவே செட்டா எப்போவுமே பரிமாற பழகுங்க. ஸோ அது வந்து குழந்தைக்கு நல்லதும் கூட. டக்குன்னு ஏதாவது குழந்தைங்களுக்குலாம் டக்குன்னு இன்ஃபெக்ஷன் ஆகும். ஸோ அதனால நம்ம யூஸ் பண்ற பாத்திரங்களை குழந்தைக்கு யூஸ் பண்ணாம இருக்கிறது நல்லது. 6 மாசத்துல இருந்தே குழந்தைங்களுக்கு வந்து திக்கான ஆகாரம் ஊட்ட ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து நீங்க கிறிஸ்மஸ் தண்ணி வந்து டெய்லி குழந்தைங்களுக்கு கொடுக்கணும். நான் அது எப்படி கொடுக்கறதுன்னு உங்களுக்கு அடுத்த வீடியோல ஷேர் பண்றேன்.
எப்பவுமே ஃபர்ஸ்ட் குழந்தைங்களுக்கு சாப்பாடு இன்ட்ரடியூஸ் பண்றீங்கன்னா நிறைய பேர் நிறைய விதமா சொல்றாங்க. இப்போ நீங்க ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு சாப்பாடு கொடுக்கலாம், கொடுத்துட்டு எது குழந்தைங்களுக்கு ஒத்துக்கலங்கிறது ஒரு செக்லிஸ்ட் மாதிரி நீங்க போட்டு சாப்பாடு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. நாங்க அப்பத்துல இருந்து என் பெரிய பையனுக்கும் சரி சின்ன பையனுக்கும் சரி ஒரு சாப்பாடு இன்ட்ரடியூஸ் பண்ணா அது தொடர்ந்து ஒரு 3 days கொடுப்பேன். ஸோ நம்மளுக்கு அதோட அன்னைக்கே தெரிஞ்சிடும் குழந்தைக்கு அது ஒத்துக்குதா ஒத்துக்கலையான்னு தெரிஞ்சிடும். ஆனா ஒரு 3 days கண்டினியூஸா கொடுத்தீங்கன்னா மேக்ஸிமம் நம்மளால கிளீனா கண்டுபிடிக்க முடியும் இந்த சாப்பாடு நம்ம குழந்தைக்கு ஒத்துக்கல அப்படிங்கறத நம்மளால கண்டுபிடிக்க முடியும். ஸோ அதை மேக்சிமம் நீங்க வந்து எல்லாரும் பாத்துக்கோங்க. இப்போ தண்ணி ஃபர்ஸ்ட் குழந்தைக்கு சாப்பாடு கொடுக்க ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி கொஞ்சமா தண்ணி கொடுங்க. மேக்சிமம் நீங்க டம்ளர்லயே கொடுக்க பழகுங்க, அப்பதான் குழந்தைங்க வந்து குடிச்சு பழகுவாங்க. நீங்க வந்து சிப்பர் பாட்டில் இப்படின்னு பழக்குனீங்கன்னா குழந்தைங்க வந்து நம்மளோட நார்மல் பழக்கத்துக்கு அடாப்ட் ஆக கஷ்டப்படுவாங்க. குழந்தைங்களுக்கு மேக்சிமம் சாதம் ஊட்டும் போது நீங்க வந்து உட்கார்ந்த பொசிஷன்ல 6 மாச பிள்ளைங்க 6-7 மாச குழந்தைங்கள உட்கார்ந்துருவாங்க. ஸோ உட்கார வச்சு ஊட்டுங்க. குழந்தைங்களுக்கு உட்கார்ந்து சாப்பாடு ஊட்டுற மாதிரி சேர்லாம் அவைலபிளா இருக்கு ஆன்லைன்ல. நான் கண்டிப்பா இருந்தா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். இந்த மாதிரி உட்கார வச்சு எப்பவுமே ஃபீட் பண்ண பழகுங்க. நல்லா இருக்குமோ நல்லா இல்லையோமோ குழந்தைங்க மென்னு சாப்பிட்ற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. நம்ம அர்ஜென்ட்டுக்காக வாயில திணிச்சு ஊட்டக்கூடாது. ஸோ என் குட்டி பையனுக்கு நான் என்ன கொடுக்குறேனோ அதுதான் வந்து நான் உங்களுக்கு அப்லோட் பண்றேன். ஸோ அதனால கண்டிப்பா நீங்க தைரியமா உங்க பசங்களுக்கு கொடுக்கலாம். குழந்தைங்களுக்கு ஒத்துக்குதா ஒத்துக்கலையாங்கிறத மட்டும் கொஞ்சம் பார்த்துட்டு செக் பண்ணிட்டு அந்த ஃபுட்டை வந்து நீங்க கண்டினியூ பண்ணுங்க. என் பெரிய பையனுக்கு நான் ஃபீடிங் பாட்டில் ரொம்ப வருஷமா யூஸ் பண்ணேன். ஒரு 2 இயர்ஸ்க்கு மேலே யூஸ் பண்ணேன்னு தான் சொல்லணும். ஸோ அதெல்லாம் வந்து நீங்க அவாய்ட் பண்ணுங்க. மேக்ஸிமம் ஃபீடிங் பாட்டில் சிப்பர்லாம் அவாய்ட் பண்றது நல்லது. என் பெரிய பையன் ஸ்டாப் பண்ணல. ஸோ சின்ன பையனுக்கு நான் அதை அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணி அவன் சின்ன பையன் ஃபீடிங் பாட்டிலே எடுக்கல, வெறும் கப்ல தான் தண்ணி குடிப்பான். குட்டி பசங்களுக்கு சாதம் கீரை சாதம் ரெடி ஆயிடுச்சு. ஸோ நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு இந்த கீரை சாதத்தை ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்க. எங்களோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.